வணக்கம், நான் மதுவந்தி பேசுகிறேன். தேர்தல் களம் அப்படியே சூடு பிடிச்சிக்கிட்டே இருக்குது. நேத்திக்கு திருவண்ணாமலையில் நான் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். வெற்றி வேட்பாளர் திரு சி. ஏழுமலை அவர்களுக்காக நான் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அங்கே சுற்றி வர கிரவுண்டில் இருக்கிற ரியாலிட்டி, நான் ஒன்றும் சும்மா ஃபேக் ரியாலிட்டி, ஃபேக் நரேட்டிவ்ஸ் கொடுக்கல. கிரவுண்டில் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ரொம்ப பெருசாகவே இருக்குது. எஸ்பெஷலி திருவண்ணாமலையில் திரு ஏவா வேலு அவர்களுடைய தொகுதி. அங்கே அவர் எதுவுமே செய்யலை, எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இல்லை. எஸ்பெஷலி கோயிலை சுற்றி அவ்வளவு குப்பை, அவ்வளவு அழுக்கு, அவ்வளவு பாட் ஹோல்ஸ், ரோடெல்லாம் ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 36 கோடி வரைக்கும் காசை வாங்கிட்டு எதுவுமே பண்ணலை. பொந்துங்குழியமாக இருக்குது. இதை நான் ஃபர்ஸ்ட் ஹேண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அவ்வளோ மோசமாக இருக்குது. பஞ்சலிங்க க்ஷேத்திரம், அக்னிலிங்கம், அங்கே சனாதனம் அப்படியே கோலோச்சி இருக்கிற ஒரு தொகுதியில் இவ்வளவு மோசமான ஒரு மெயின்டெனன்ஸ். நாட் ஜஸ்ட் டெம்பிளை சுற்றி எல்லா இடத்துலையுமே நான் பார்க்குறேன். மக்கள், வியாபாரிகள், மக்கள் வேலை செய்கிறவங்க, so many things. அது ரொம்ப பெரிய ஒரு வியாபாரம் புழங்க வேண்டிய ஒரு இடம், ஆனால் முடங்கி கிடக்கு. இதுதான் மக்கள் சொன்ன உண்மையான வார்த்தைகள். இந்த கோயிலுக்காகவோ, இந்த கோயிலை சுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மக்களுக்காகவோ, இவங்களுக்கு இருக்கிற இந்த வாழ்வாதாரத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சிருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அவங்க பேர்லயே பாத்தீங்களா, கருணாநிதி, உதயநிதி, இன்ப நிதி, நிதி அவங்க குடும்பத்துக்குள்ளேயே சேர்த்துப்பாங்க. வெளியே யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நிதி ஃபுல்லா அவங்க குடும்பத்துக்குள்ளேயே தான், வெளியே கிடையாது. இந்த திருவண்ணாமலையார் ஸ்தலத்து அடிவாரத்துல நின்னுகிட்டு நான் சொல்றேன், கண்டிப்பா அண்ணாமலை ஏழுமலையை ஜெயிக்க வைக்க போறாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது தேசிய ஜனநாயக கூட்டணி. மதிப்புக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நடத்தி வந்த அருமையான கட்சி அதிமுகவை இன்னைக்கு அவ்வளவு சிறப்பா வழி நடத்திக்கிட்டு இருக்கிற எடப்பாடியாரோட எங்க பாரத பிரதமர், நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் இணைஞ்சு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பூமியில சனாதனம் கோலோச்சு நிக்கணும்னா இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தான் அது முடியும். உதயநிதி என்ன சொன்னாரு? சனாதனம் டெங்கு, சனாதனம் மலேரியா, சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வெக்கமே இல்லாம கோயில் கோயிலா போயிட்டு விபூதியையும் மாலையும் பூசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஆட்சி சுயநல ஆட்சி. இவங்களுடைய ஆட்சி இவங்க குடும்பத்துக்காக மட்டுமே நடத்துற ஆட்சி. இவங்க கட்சியில இருக்கிறவங்களே இவங்க மதிக்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த திருவண்ணாமலையில இருக்கிற அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் இந்த தொகுதிக்காக என்ன செஞ்சிருக்காரு? அவருக்காக நிறைய செஞ்சுக்கிட்டாரு. தொகுதிக்காக என்ன செஞ்சிருக்காரு? ஒன்னும் செய்யல. இத்தனைக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் வேற அவரு, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேற அவரு. என்ன பண்ணுவாரு? ஹோட்டலுக்கு பணம் கொடுப்பாரு, மற்றபடி வேற எதுவும் செய்ய மாட்டாரு. இல்லைன்னா ஏதோ தகவல் வருது தேமுதிகல பொண்ணு எடுக்க போறாங்கன்ட்டு, அதனாலதான் 10 தொகுதி அந்த பக்கம் போச்சான். தெரியாதுப்பா, அரசியல் புரசலா வர நியூஸ நான் சொல்றேன், அவ்வளவுதான், எனக்கு தெரியாது. அதனால கண்டிப்பா என்டிஏ ஜெயிக்க போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா திமுக காரங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. சந்தேகம் இல்லை, இப்போ பயம். அதனால பெரிய பெரிய நியூஸ் சேனல் எல்லாம் விலைக்கு வாங்குறாங்க போல இருக்கு. நேஷனல் லெவல் சேனல், அங்க செஃபாலஜிஸ்ட் திரு ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் ரெகுலரா அவருடைய கருத்து கணிப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் கொடுக்குற கருத்து கணிப்பு நீங்க பாத்தீங்கன்னா 1-2% இந்த பக்கம் அந்த பக்கம் போகுமே தவிர்த்து இட் வில் பி ஆன் த டாட். ஸோ அவரு கொடுத்த கருத்து கணிப்பின் அடிப்படையில அதிமுக கூட்டணி, அதாவது என்டிஏ தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க போகுது. கிட்டத்தட்ட 130 to 150 சீட்டு ஜெயிக்க போகுது இந்த கூட்டணி. திமுகக்கு இன்சைட் 100 இவ்வளவுதான் கொடுத்திருக்காரு. தாவேக்காக்கு 2-4 ஏதோ அப்படி சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கணக்கிலேயே எடுக்கல. இது அவர் ஒன்றும் சும்மா ஒரு ரேண்டமா போய் ஒரு 4 பேரை பார்த்துட்டு 2 பேர்கிட்ட கேட்டுட்டு ஐ லவ் விஜய் அப்படின்னு சொல்ற ஒரு 4 பேர்கிட்ட கருத்து கணிப்பு எடுக்கல. He has done an extensive research. கிட்டத்தட்ட 2,30,000 பேருக்கு மேல he has done the research and அந்த ரிப்போர்ட்டை அந்த நேஷனல் சேனலுக்கு கொடுக்க போகும்போது அவங்க இதை போட முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திரு ஜேவிசி ஸ்ரீராம் என்ன பண்ணாரு? எக்ஸ் வலைதளத்துல அந்த ரிப்போர்ட்டை போட்டார். நீங்க பாத்தீங்கன்னா அந்த கருத்து கணிப்பு பிரகாரம் என்டிஏ கிளீன் ஸ்வீப்
130 to 150 பிளஸ் அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்திருக்கிற கருத்து கணிப்பு. அது இப்படி அப்படி கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்கே தவிர்த்து ஜெயிக்கிறது நிச்சயம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆவது நிச்சயம். தமிழ்நாட்டுக்கு நல்ல ஆட்சி வரப்போறது நிச்சயம். இந்த கொடூரமான தீய சக்தி ஓட ஓட விரட்டப்பட போகுது. தமிழக மக்கள் இந்த குடும்பத்துக்கு ஒரு அருமையான பாடத்தை கற்பிக்க போறாங்கிறத எங்கப்பா முருகனோட அப்பன் அண்ணாமலையார் எனக்கு நேற்றுக்கு சொன்னார். அதனால மக்களே, ஏப்ரல் 23 இஸ் த டே. காஸ்ட் யோர் vote, காஸ்ட் இட் இன் த ரைட் வே. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.